முன்பின் தெரியாத ஒருவர் வந்து தன் எஜமானரின் மகனுக்கு தான் பெண் தேடுவதாகவும் நம் குடும்பத்து பெண் அவருக்கு வெளியில் தண்ணீர் கொடுத்ததால் அவளை பிடித்திருப்பதாகவும் கூறி பெண் கேட்டால் நம் ஊரில் என்ன நடக்கும்? இப்படி ஒருவர் பெண் கேட்டு அந்த பெண்ணும் சம்மதித்து முன்பின் தெரியாத ஒரு இடத்திற்கு சென்ற கதையைத்தான் இன்று தியானிக்கப் போகிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். அருமையான நேயர்களே, உங்களை கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 31 முதல் 67ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 24:31. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். இங்கே நாம் வாசிப்பது போல லாபானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என்று கூறுகிறார். இது எதை நமக்கு காட்டுகிறது? லாபானும் சகலத்தையும் சிருஷ்டித்த ஒரு தேவன் உண்டு என்பதை உணர்ந்தவனாயிருக்கிறான். ஆதியாகமம் 24:32 பாருங்கள். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். மீண்டும் இங்கே கால்களை கழுவும் சம்பிரதாயத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமின் ஊழியக்காரனுடன் இன்னும் சில மனிதர்கள் வந்திருப்பதை கவனியுங்கள். இந்த வீட்டிலே அந்த ஊழியக்காரன் மிகச் சிறப்பாக உபசரிக்கப்படுகிறான். லாபான் அதையெல்லாம் பொறுப்போடு செய்கிறார். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே உள்ள உறவை பற்றிய ஒரு அற்புதமான சித்திரத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டுள்ள உருவங்களில் ஒன்று என்னவென்றால், சபை ஒரு நாள் கிறிஸ்துவின் மணவாட்டியாக போகிறது என்பதுதான். பிதாவும் குமாரனும் இந்த உலகத்திற்கு அனுப்பிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே இன்று சபை மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஊழியக்காரனைப் போலவே தேவனுடைய ஆவியானவரும் மற்றொருவரை பற்றி பேசவும் கிறிஸ்துவின் காரியங்களை எடுத்து நமக்கு காண்பிக்கவும் வந்திருக்கிறார். இந்த ஊழியக்காரன் ஈசாக்கிற்கு ஒரு மணவாட்டியை அழைத்து வர சென்றது போலவே தேவனுடைய ஆவியானவரும் கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாட்டியை, அதாவது சபையை அழைப்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறார். இங்கே இருக்கும் அற்புதமான நாடகத்தன்மையை கவனியுங்கள். இது மிகவும் உற்சாகம் அளிக்கும் ஒரு கதையாகவும் அக்காலத்தை பற்றிய ஒரு உன்னதமான பதிவாகவும் இருக்கிறது. ஆதியாகமம் 24:33. பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன், சொல்லும் என்றான். கவனித்தீர்களா? ஆபிரகாமின் ஊழியக்காரன், நான் சாப்பிடுவதற்கு முன்பாக நான் வந்த நோக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்கிறான். இது மற்றும் ஒருவரை பற்றி அறிவிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த பரிசுத்த ஆவியானவரின் பண்பை நமக்கு காட்டுகிறது. தேவனை பொறுத்தவரை இதுவே முதன்மையான பணியாகும். நம்முடைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள், ஊடகங்களின் பெரும் பணிகள், மாபெரும் நிறுவனங்கள், வாகனம் மற்றும் விமான நிறுவனங்கள் என மிக முக்கியமான பல தொழில்கள் மற்றும் செயல்பாடுகள் இந்த உலகத்தில் உண்டு. இவை அனைத்தும் முக்கியமானவை, பெரிய காரியங்கள் தான். ஆனால் அரசியல் கட்சிகளை குறித்தோ உலகத்தில் உள்ள மற்ற காரியங்களை குறித்தோ பங்கு சந்தையை பற்றியோ பரலோகத்திலே பெரிய அக்கறை எதுவும் இல்லை. தேவனை பொறுத்தவரை முதன்மையான விஷயம் என்னவென்றால், இந்த உலக மக்களுக்கு நற்செய்தியை கொண்டு செல்வதுதான். இதற்கு முன்னுரிமை அளிப்பதற்காகவே தேவனுடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அதுபோலவே இங்கே ஆபிரகாமின் ஊழியக்காரன் தான் வந்த நோக்கத்தை பேசி முடிக்கும் வரை சாப்பிட மறுக்கிறான். எனவே அவர்கள் அவனை பேச சொல்கிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 24:34. அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். கவனித்தீர்களா? இந்த இடத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை. அதே போலவே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் தம்மை பற்றி பேசாமல் என்னுடையவைகளை எடுத்து உங்களுக்கு தெரிவிப்பார் என்று யோவான் 16 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதை வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், பரிசுத்த ஆவியானவன் பெயர் என்ன? அவருக்கு பெயர் இல்லை. அவர் தம்மை பற்றி பேச வரவில்லை. அவர் மற்றொருவரை பற்றி, அதாவது கிறிஸ்துவை பற்றியே பேச வந்திருக்கிறார். அதுபோல இந்த ஊழியக்காரருக்கும் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவர் வெறுமனே ஆபிரகாமின் ஊழியக்காரர் என்றே தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆதியாகமம் 24:35 பாருங்கள். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரன் தனது எஜமானுடைய வீட்டை பற்றி பேசுகிறான். இதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரும் விரும்புகிறார்.
அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டிக்கிறார். இந்த 3 காரியங்களை பற்றியே அவர் வழிதப்பி போன உலகத்திடத்திலே பேசுகிறார். பாவம் நிறைந்த பூமியின் மீதும் மனுக்குலத்தின் மீதும் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். இன்று மனிதர்கள் பாவம் செய்திருப்பதாலேயே வழிதப்பி போயிருக்கிறார்கள். மனிதர்கள் கிறிஸ்துவை நிராகரிப்பதால் தான் வழிதப்பி போயிருக்கிறார்கள் என்று சிலர் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் கிறிஸ்துவை நிராகரிப்பதால் அவர்கள் வழிதப்பி போகவில்லை, மாறாக அவர்கள் பாவிகளாக இருப்பதாலேயே வழிதப்பி போயிருக்கிறார்கள். அவர்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவர்கள் வழிதப்பி போன பாவிகள்தான். இதுவே இன்றைய மனிதனின் நிலை. நம்முடைய நியாய தீர்ப்பை சுமந்த ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பதையும், அவரே நமக்கு நீதியாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதையும், அதன் மூலமாக நமக்கு பரலோகத்திலே ஒரு இடம் உண்டு என்பதையும் அறிவிக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். கவனியுங்கள், மற்றொருவரை பற்றி பேசுவதற்காகவே, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஊழியக்காரன் ஆபிரகாமை பற்றி சொல்கிறான். என் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய பரமபிதா இன்றும் ஆடு மாடுகளிலும் சொத்துக்களிலும் செல்வந்தராய் இருக்கிறார். 1000 மலைகளில் உள்ள மிருக ஜீவங்கள் அனைத்தும் அவருடையவை. நம்முடைய பிதா எவ்வளவு பெரியவர் இல்லையா? ஆதியாகமம் 24:36 பாருங்கள். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதை காட்டிலும் எல்லையற்ற பெரிய அளவிலே கர்த்தராய் இயேசுவே சுதந்திரவாளியாக இருக்கிறார். இன்று நாம் அவரோடு கூட சேர்ந்த உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இங்கே எல்லாவற்றையும் சுதந்திரிக்க போகிற தன் எஜமானுடைய குமாரனுக்கு ஒரு மணவாட்டியை தேடி வந்திருப்பதாக ஆபிரகாமின் ஊழியக்காரன் இந்த குடும்பத்திடத்திலே சொல்ல வந்திருக்கிறான். ஆதியாகமம் 24:37 பாருங்கள். என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். கவனித்தீர்களா? பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பாவிகளை அழைக்கிறார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பிய பாவிகள். எப்படி மனம் திரும்பியவர்கள்? 1 பேதுரு 1:23 பாருங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இவர்களைத்தான் அவர் அழைக்கிறார். ஆம், பாவிகளையே அழைக்கிறார். ஆனால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். தேவன் கானானியர்களை அப்படியே எடுத்துக்கொள்வதில்லை. அவருடைய பிள்ளைகள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். தொடர்ந்து கவனியுங்கள். ஆதியாகமம் 24:38 முதல் 49 வரை வாசிக்கிறேன். நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி, ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். நீ என் இனத்தாரிடத்திற்கு போனால் என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பெண் கொடாமற் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய் என்றார். அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால், இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் முள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ரெபேக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் முண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி, குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய
ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லையென்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலதுபுறத்தை ஆகிலும் இடதுபுறத்தை ஆகிலும் நோக்கி போவேன் என்றான். இதற்கு பதிலாக அந்த குடும்பத்தின் சார்பிலே லாபான் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 24:50-51. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உமக்கு நாங்கள் நலம் பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். இங்கே அவர்கள் சொல்வது என்ன? எங்களை பொறுத்து மட்டிலேயும் இது கர்த்தரால் வந்ததுதான், எனவே நீங்கள் ரெபேக்காளை அழைத்து செல்லலாம் என்று கூறுகிறார்கள். ஆதியாகமம் 24:52-53 வசனங்களை பாருங்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். இப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் கிறிஸ்துவிடம் வரும்பொழுது ஆவியானவர் நமக்கு ஒரு அச்சாரமாகவும் பிணையாகவும் இருக்கிறார் என்று சொல்லலாம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனோடு சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அவரிடத்தில் சேரும் சிலாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1-5 இதை தெளிவாக விளக்கி இருக்கிறது. இவை அனைத்தும் இன்று விசுவாசியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது எவ்வளோ அற்புதமான காரியங்கள் இல்லையா? ஆதியாகமம் 24:54-55 பாருங்கள். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அடுத்த நாள் காலையிலேயே அந்த வேலைக்காரன், சரி நான் கிளம்ப வேண்டும் என்று புறப்படுகிறான். ஆம், வந்த வேலை முடிந்து விட்டது. ஒரு பெரிய காரியத்தை செய்து முடித்து விட்டார். இது அவருக்கு பெரிய விஷயம். அதற்கு அவளுடைய சகோதரன், உனக்கு என்ன அவசரம்? அவள் எங்களிடத்திலே விடைபெற குறைந்தது 10 நாட்களாவது கொடுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இதை பற்றி அவளிடத்திலே கலந்து ஆலோசிப்பது தான் நல்லது என்று சொல்லுகிறான். பாருங்கள், ஆதியாகமம் 24:56-57. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த வேத பகுதியிலே இது ஒரு முக்கியமான பகுதி. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தவற விட்டு விடக்கூடாது. ஆதியாகமம் 24:58 பாருங்கள். ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடைய கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றார். இந்த காட்சியை மீண்டும் ஒரு முறை கூர்ந்து கவனிப்போம். இது ஒரு நாட்டுப்புற காட்சி. மனித குலத்தின் ஆரம்ப காலங்களிலே நடந்த ஒன்று. மனிதன் இந்த பூமியிலே தோன்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து விட்டன என்று நாம் நம்பினாலும், நம்மை பொறுத்தவரை இது சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். இந்த குடும்பம் ஒரு விருந்தினரை, ஒரு அந்நியரை உபசரித்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு அரசனைப் போல கௌரவமாக உபசரிக்கிறார்கள். அவர்கள் இந்த விருந்தினரின் ஊட்டங்களுக்கு தீவனம் அளித்து அவருடைய வேலைக்காரர்களையும் நன்றாக கவனித்து கொண்டார்கள். அவர்கள் அவருக்கு முன்னால் ஒரு பெரிய விருந்தையே வைத்தார்கள். ஆனால் அவரோ தான் வந்த காரியத்தை முதலிலே சொல்ல விரும்பினார். அதன் பின் அவர் தனது விசித்திரமான வருகைக்கான காரணத்தை கூறினார். தனது எஜமானரின் மகனான ஈசாக்கிற்கு ஒரு மணப்பெண்ணை தேடி அவர் வந்திருக்கிறார். அந்த வேலைக்காரன் தன் பையிலிருந்து தங்கம் மற்றும் வெள்ளியிலான அணிகலன்களை எடுத்து அந்த குடும்பத்தினருக்கு பரிசாக கொடுக்கிறார். ஆபிரகாம் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த வேலைக்காரன் தன் எஜமானரை பற்றி விவரிக்க தொடங்குகிறான். அந்த குடும்பத்தினர் அனைவரும் ஒருவேளை ஒரு நெருப்பை சுற்றி உட்கார்ந்திருந்திருக்கலாம். அவர்களுக்கு பின்னால் சற்றே தள்ளி நின்று கொண்டிருக்கும் அழகான பழுப்பு நிற கண்களை கொண்ட ஒரு அழகான பெண்ணும் நின்று கொண்டிருக்கிறாள். அவள் இப்பொழுது மிக கூர்மையாக கவனித்து கொண்டிருக்கிறாள். ஆபிரகாமை பற்றியும் ஈசாக்கு எப்படி பிறந்தார் என்பதை பற்றியும் அந்த வேலைக்காரன் சொல்வதை அவள் கேட்கிறாள். ஈசாக்கின் அற்புத பிறப்பை பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவன் கூறுகிறான். பிறகு ஒரு நாள் அவருடைய தந்தை அவரை மோரியா மலையின் உச்சிக்கு அழைத்து சென்று பலி கொடுக்க துணிந்ததையும், ஆனால் கடவுள் அப்படி அவரை தடுத்து
அவர் உயிரை பறிக்காமல் மீண்டும் தந்தையிடமே உயிருடன் ஒப்படைத்தார் என்பதையும் அவன் விவரித்து சொல்கிறான். இறுதியாக தந்தை தன்னை ஈசாக்கிற்கு ஒரு மணப்பெண்ணை தேடி அனுப்பியிருப்பதை சொல்கிறான். கானானி பெண்களுக்கிடையிலே அவருக்கு ஒரு மணப்பெண்ணை தேடக்கூடாது என்பதையும் தெளிவாக கூறுகிறான். அவருக்கு இணையான சிந்தனை கொண்ட, அதே ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணையே அவர் தேடுகிறார். இதற்காகவே தான் வந்ததை விபரமாக எடுத்துச் சொல்கிறார். இது எல்லாவற்றையும் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் அவளை எட்டி பார்க்கிறார்கள். இந்த நேரம் வரை அவளை யாரும் கவனிக்கவில்லை. இந்த நேரம் வரை அவளை யாரும் சட்டை செய்யவில்லை. இப்பொழுது எல்லாருடைய கண்களும் அவளைவே பார்த்து கொண்டிருக்கின்றன. ரெபேக்கா, இதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? இந்த மனிதனோடு போகிறாயா என்ற கேள்விக்கு அவள் சுற்றி வளைத்து பதில் சொல்லவில்லை. சரி, நான் போகிறேன் என்று உடனடியாக அவள் சொல்கிறாள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வரும்படியாக அழைப்பு கொடுத்த ஒவ்வொரு நேரத்திலும் பலர் உடனடியாக அவரை பின்பற்றும் தீர்மானத்தை செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றி இருக்கிறார்கள். இரண்டொரு முறை சிலர் பின்வாங்கி போனார்கள். ஆனால் அவருடைய சீடர்கள் மிக தெள்ள தெளிவாக பரிபூரணமாய் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் அழைத்து கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே இந்த ஊழியக்காரனை போல பணி செய்கிறார். பிதாவானவரும் பரிசுத்த ஆவியானவரும் குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக மரிக்கும்படியாக அனுப்பி வைத்தார்கள். அந்த குமாரன் மீண்டுமாக பரலோகத்திற்கு சென்ற பொழுது தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்குள்ளே வந்திருக்கிறார். அவர் திருச்சபையாகிய மணவாட்டியை உலகத்தை விட்டு வெளியே அழைக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுவே உங்களுக்காகவும் மரித்தார். அவரே உங்களை ரட்சிப்பார். நீங்கள் அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மற்றவரிடத்திலே போய் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அழைப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அழைப்பை கொடுக்க வேண்டும். இப்படி தூய ஆவியானவர் கொடுக்கும் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து செல்லும் பொழுது மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை மனிதர்கள் பெறுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் மணவாட்டியாகிய திருச்சபையின் அனுபவத்திற்குள்ளே வருகிறார்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, தூய ஆவியானவரின் அழைப்பிற்கு கீழ்ப்படிவீர்களா? இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்களா? இந்த காரியத்திலே நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை குறித்து சுற்றி வளைத்து பேச தேவையில்லை. ஒன்று, நீங்கள் அவரை இரட்சகராக விசுவாசிக்க வேண்டும். இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டும். இதற்கு இடைப்பட்ட ஒரு நிலை நீங்கள் எடுக்கவே முடியாது. ஒரு முறை ஊழியர் ஒருவர் ஒரு ஆலயத்திலே கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டார். அப்பொழுது ஒரு இளைஞன் தன்னுடைய இருதயத்திலே தெளிவான ஒரு தீர்மானம் எடுத்தவனாய் தான் இருந்த இடத்திலே எழுந்து நின்றான். பின் அவனே முன்னாலே வந்தான். அவன் அப்படி வந்தது கூட்டத்தில் உள்ள அநேகருடைய இருதயத்தை தொட்டது. அவன் தன்னுடைய தீர்மானத்தை குறித்து அத்தனை உறுதியும் தெளியும் உள்ளவனாயிருந்தான். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை செய்யத்தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் எதிர்பார்க்கிறார். அவர் அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்வார். நாம் விட்ட இடத்திலே அந்த சரித்திரமும் முடியவில்லை. அவர்கள் புறப்பட்டு ஈசாக்கிற்கு இடத்திற்கு வர வேண்டும். தொடர்ந்து அங்கே என்ன நடந்தது பாருங்கள். ஆதியாகமம் 24, 59, 60 வசனங்கள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆம், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இன்றைக்கும் ஈசாக்கின் சந்ததியால் கோடா கோடியாய் பெருகி இருக்கிறார்கள். ஆதியாகமம் 24, 61 பாருங்கள். அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனுடைய கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். மிக தொலைதூரத்திலே இருக்கும் ஆபிரகாமுடைய குடும்பத்தை நோக்கி புறப்பட்டு போகிறார்கள். திரும்பி அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பது குறித்த விவரங்கள் நமக்கு இல்லை. ஆனால் ஒட்டகத்தின் மேலே ஏறி அவ்வளவு தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் அது நிச்சயமாய் கடினமான ஒரு பயணம்தான். ஒட்டகத்தை பாலைவன கப்பல் என்று அழைக்கிறார்கள். இன்றும் கெய்ரோவிலிருந்து பிரமிடுகள் இருக்கும் இடத்திற்கு ஒட்டகம்தான் வாகனமாக பயன்படுத்தப்படுகிறது. பகலிலே நீண்ட தூரம் பாலைவனத்திலே பயணம் செய்து இரவிலே தான் அது இளைப்பாறும்படியாக தங்குகிறது. ரெபேக்காளும் ஆபிரகாமுடைய வேலைக்காரனும் இணைந்து செல்லும் பொழுதும் ஒட்டகங்களிலே போய்
வழியிலே இரவிலே அவர்கள் ஆங்காங்கே தங்கி இருப்பார்கள். தூங்கும் முன் நெருப்பை சுற்றி உட்கார்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். அப்பொழுது ரெபேக்காள் அந்த வேலைக்காரனிடம் ஈசாக்கை குறித்து இன்னமும் சொல்லுங்கள் என்று கேட்டிருப்பாள். அப்பொழுது நான் எதை குறித்து சொல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது, ஈசாக்குடைய பிறப்பு எப்படி நடைபெற்றது, எப்பொழுது அவருடைய தகப்பனார் அவனை பலியிட கொண்டு போனார், இதையெல்லாம் குறித்து சொல்லுங்கள் என்று அவள் கேட்டிருப்பாள். ஒவ்வொரு நாள் இரவு தங்கும் பொழுதும் அதை குறித்து அவள் கேட்டிருப்பாள். நேற்று தான் சொன்னேனே என்று அவன் சொன்னாலும் அதற்கு ரெபேக்காள் சரி இன்னொரு முறை சொல்லுங்களேன் என்று கேட்டிருப்பாள். எனவே மீண்டும் மீண்டுமாக வேலைக்காரன் தன்னுடைய எஜமானின் மகனான ஈசாக்கை குறித்தும் அவனுடைய பிறப்பை குறித்தும் எப்படி பலிபீடத்திலே ஆண்டவர் அவனை அற்புதமாய் காப்பாற்றினார் என்பதை குறித்தும் சொல்லிக்கொண்டே வந்திருப்பான். இந்த உன்னதமான மனிதனை எப்பொழுது சந்திப்பேன் என்று சொல்லி அவள் எண்ணினவளாக படுக்கப் போயிருப்பாள். இவ்வாறாக நீண்ட தூரம் அவர்கள் பிரயாணம் செய்து வாக்குத்தத்த பூமியை அடைந்தார்கள். ஆதியாகமம் 24, 62, 63 வசனங்களை பாருங்கள். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். இந்த இடம் எபிரோன் மற்றும் பெயர் சபாவின் இனிமையான நாட்டுப்பகுதிக்கு வெகு தொலைவிலே இருந்தது. இந்த மனித நிகழ்வின் ஊடாக கிறிஸ்து தமது மனவாட்டிக்காக, அதாவது திருச்சபைக்காக மீண்டும் வருவதை பற்றிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். கர்த்தர் வரும்பொழுது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவது எவ்வளோ அற்புதமான காரியம் இல்லையா? உண்மைதான். இதில் மற்றும் ஒரு கோணமும் உண்டு. அதாவது அவர் வரும்பொழுது அவரோடு கூட இருப்பவர்கள் யார் என்பதுதான். பெரும்பான்மையான விசுவாசிகள் ஏற்கனவே மரணம் என்னும் வாயிலை கடந்து சென்று விட்டார்கள். அவர் வரும்பொழுது அவர்கள் அவரோடு கூட வருவார்கள். அவருடைய சரீரங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்டு ஆவியும் சரீரமும் ஒன்றாக இணைக்கப்படும். உயிரோடு இருப்பவர்கள் மருத்துவர்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆகாயத்திலே சந்திக்க மேகங்களிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மரணம் அடைந்து ஏற்கனவே சென்றவர்கள் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து கர்த்தர் எழுந்து தமது திருச்சபையை சந்திக்கும்படியாய் வரும்பொழுது அவரோடு கூட வருவார்கள் என்பதை திட்டமாய் நாம் விசுவாசிக்கலாம். இதுவே அந்த மகிமையான சித்திரம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 64, 65 வசனங்களை பாருங்கள். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய நாம் இயேசுவின் நீதியின் வஸ்திரத்தினாலே உடுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் நமக்காக நீதியானார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக நம்மை தகுதிப்படுத்தும் நீதியை நமக்கு கிடைக்க பண்ணும் பொருட்டு அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். தங்களை நோக்கி வரும் ஒரு மனிதனை ரெபேக்காள் பார்த்து அது யார் என்று கேட்க ஊழியக்காரன் அதுதான் ஈசாக்கு என்று அறிமுகப்படுத்துகிறான். பிரயாணப்பட்டு வரும்பொழுது ஈசாக்கை குறித்து எல்லா காரியங்களும் கேட்டு அறிந்து கொண்டவள் இப்பொழுது முகமுகமாய் சந்திக்கிறாள். இது நாம் இன்று வாழும் நமது நிலைமைக்கு ஒத்ததாக இருக்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்வாறு கூறுகிறார். 1 பேதுரு 1:8 பாருங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. அருமையானவர்களே, அவர் வரும்பொழுது அவருடைய கரங்களிலேயும் விழாவிலேயும் நமக்காக அவர் பட்ட தழும்புகளினாலே நாம் அவரை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆதியாகமம் 24:66 பாருங்கள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை முத்திரை போட்டிருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய கரத்திலே நம்மை அவர் ஒப்புவிப்பார். ஆதியாகமம் 24:67 பாருங்கள். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அவன் அவளை நேசித்தான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் திருச்சபையை நேசித்தபடினாலே திருச்சபைக்காக தம்மையே அவர் பலியாக கொடுத்தார். அது மட்டுமல்ல, தாயினுடைய மரணத்திற்கு பிறகு இப்பொழுது ஈசாக்கு ஆறுதலையும் பெற்றுக்கொள்கிறான். அருமையானவர்களே, இதே போலத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் தேவை. நமக்காக அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து
எல்லா காரியங்களிலேயும் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? நாம் அல்ல, அவரே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய முயற்சினால் அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய மீட்பை சம்பாதித்திருக்கிறார். அவருக்கு ஈடாக அவர் நமக்கு செய்த காரியங்களுக்கு பதிலாக நாம் என்னத்தை செலுத்த முடியும்? எனவே தான் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று தான் கூறுகிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு விட்டீர்களா? ஒவ்வொரு நாளும் ஆவியோடும் கருத்தோடும் தேவனை ஆராதிக்கிறீர்களா? அன்பான நேயர்களே, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தின் இந்த இறுதி பகுதி ஒரு வரலாற்று சம்பவத்தை மட்டும் விவரிக்கவில்லை. இது கிறிஸ்துவுக்கும் சபையாகிய நமக்கும் உள்ள உறவின் தீர்க்க தரிசன நிழலாட்டமாக இருக்கிறது. இந்த ஆய்வின் நிறைவாக நாம் சில முக்கிய சத்தியங்களை நம்முடைய இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் பெயரிடப்படாத ஊழியக்காரனைப் போலவே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே தம்மை பற்றி பேசாமல் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசவும் அவருடைய மகிமையை நமக்கு அறிவிக்கவும் வந்திருக்கிறார். அந்த ஊழியக்காரன் எப்படி ஈசாக்கின் செல்வங்களையும் அவனது அற்புத பிறப்பையும் ரெபேக்காளிடம் விவரித்தானோ, அப்படியே பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நமக்காக அவர் பரலோகத்திலே ஆயத்தம் செய்திருக்கும் உன்னத வாழ்க்கையையும் நமக்கு அறிவிக்கிறார். மேலும் ரெபேக்காளின் வாழ்க்கையிலே நாம் காணும் மிகச்சிறந்த பண்பு அவளுடைய உடனடி கீழ்ப்படிதல். இந்த மனிதரோடே கூட போகிறாயா என்ற கேள்விக்கு அவள் தயக்கமின்றி போகிறேன் என்று பதிலளித்தாள். காணாத ஈசாக்கின் மேல் ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து பிறந்த அன்பு அது. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். நாம் உலகத்தின் கவர்ச்சிகளையும் பழைய உறவுகளையும் விட்டுவிட்டு, ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று ரெபேக்காளைப் போல உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். பயணத்தின் முடிவிலே சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணி கொண்டிருந்த ஈசாக்கை ரெபேக்காள் சந்திக்கிறாள். இது சபை இந்த உலக பயணத்தை முடித்துவிட்டு ஆகாயத்திலே கர்த்தரை சந்திக்க போகும் மகிமையின் வருகையை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து களி கூறுகிறீர்கள் என்று தான் பேதுருவும் கூறியிருக்கிறார். ஈசாக்கு ரெபேக்காளை நேசித்தான், அவளால் ஆறுதல் அடைந்தான் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சபைக்காக ஏக்கம் கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு மனவட்டியாக ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அது அவருக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நாம் சுய முயற்சினால் அல்ல, அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்றும் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? எதினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நம்புகிறோம் நேயர்களே. வேறுபட்ட கோணத்தில் இன்று ரெபேக்காள் ஈசாக்கு திருமணம் குறித்து பார்த்தோம். தான் காணாத ஒரு நபரை அவரின் பணியாளர் சொன்ன காரியங்களை மட்டும் அறிந்து கொண்டு மணக்க கிளம்பின மணப்பெண் ரெபேக்காளின் நம்பிக்கைதான் என்ன? ஆனால் நாம் எத்தனையோ அற்புதங்களை அனுதினமும் அனுபவித்தாலும் இன்னும் நம் ஆண்டவர் மேல் பூரண விசுவாசம் வரவில்லையே. காணாமல் நம்புவது அல்லவா தேவனுக்கு பிரியமான விசுவாசம்? உங்களின் விசுவாசம் எப்படி? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதைப் போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏசாயா 54:17.